மத்தேயு 11 அதிகாரம் 5 வசனத்தினுடைய கடைசி பகுதி, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இதை பற்றி பலவிதமான கருத்துக்கள் உண்டு. இது பொருளாதார ரீதியான தரித்திரருக்கு தான் என்று சொல்கிறவர்கள் உண்டு. இன்னொரு சாரார் இல்லை, இது ஆவிக்குரிய தரித்திரருக்கு தான் என்று சொல்கிறவர்கள் உண்டு. இன்னும் அதுக்கு பல்வேறு விளக்கங்கள் எல்லாம் நான் ஒரு கட்டுரை படித்தேன். அது அவருடைய கற்பனையை, அந்த கட்டுரையாளருடைய கற்பனையை நான் மெய்யாகவே ரசித்தேன். அவர் அதை அறிவுபூர்வமாக ஏழைகள், சமூக ரீதியாக ஏழைகள், குடும்ப ரீதியாக ஏழைகள், இந்த தரித்திரன்றத அவர் பலவிதமாக அதை சொல்கிறார். குடும்ப ரீதியான தரித்திரம், குடும்ப வாழ்வு ஆசீர்வாதம் இல்லாதவங்க, மனோ ரீதியான தரித்திரம், நல்ல மனநலம் இல்லாதவங்க, இப்படி அதை அப்படி கொண்டாடுறார். அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு அந்த கட்டுரையில் அவர் எழுதியிருந்தார். மிகப்பெரிய அதிகாரப்பூர்வமான ஒரு அமைப்பில் இருந்து வெளிவருகிற ஒரு பத்திரிகையில் தான் அந்த கட்டுரை பல ஆண்டுகளுக்கு முன்பதாக வெளிவந்தது. மிகச்சிறந்த எழுத்தாளர் தான் அதை எழுதியிருந்தார். அது நல்லா இருந்துச்சு. ஆனால் அது சரியான ஒரு வியாக்கியானம் அல்ல. சரியான ஒரு வியாக்கியானம் அல்ல. தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து பணக்காரர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கவில்லையா? நடுத்தர வர்க்கத்துக்கு இயேசு சுவிசேஷம் பிரசங்கிக்கவில்லையா? அந்த கேள்வி எழும்புகிறது. அப்போ அவர் யாருக்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கித்தார் என்று நாம் பார்க்க வேண்டும். அவருடைய ஊழியத்தில் நிக்கோதேமு வந்தான். நிக்கோதேமு என்கிற அந்த ஜெபாலய தலைவன், யூத மத போதகன், இயேசு இறந்தபோது அவன் இயேசுவனுடைய உடலுக்கு பூசுவதற்காக வாங்கி கொண்டு வந்த அந்த தைலத்தின் விவரங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் லட்சக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள தைலத்தை அவன் வாங்கி கொண்டு வந்தான். அதனால அவன் நிச்சயமா ஏழை கிடையாது. அவன் ஏழை கிடையாது. அவனோடு ஒரு இரவு முழுவதும் ஆண்டவர் வசனத்தை பகிர்ந்து கொண்டார். அதனால ஏழைக்கு தான் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் இயேசு என்று வைத்து கொண்டால், அப்போ அந்த நிக்கோதேமு விஷயத்தில் அது அடிபட்டு போகிறது. அதே போல் அவர் மரியாள், மார்த்தாள், லாசரு வீட்டில் போய் தங்கியிருந்தார். அவங்க ஏழைகள் என்று சொல்ல முடியாது. இயேசு கூட எப்போ ஒரு 100 பேர் இருந்தாங்க. சில நேரங்களில் அவர்களை ஊழியத்துக்கு அனுப்புவார், சில நேரங்களில் கூட இருந்தார்கள். ஒரு 100 பேர் அங்கே போய், 100 பேர் இல்லாவிட்டால் கூட 12 பேராவது நம்ம குறைஞ்சபட்சம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 12 பேர் ஒரு வீட்டில் போய் தங்குறாங்க, சாப்பிட்றாங்கன்ற அளவுக்கு தான் அந்த வீடு இருந்துச்சு. அதனால அவங்க ஏழைகள்னு சொல்ல முடியாது. பணக்காரர்கள் என்று அந்த நிலை வேறு. நான் சொல்வது நடுத்தர வர்க்கம். ஏழைகள் என்பவர்கள் நடுத்தர வர்க்கத்தினர் ஏழை கிடையாது. பணக்காரன் அது ஒரு நிலைமை, நடுத்தர வர்க்கம் ஒரு நிலைமை, ஏழை ஒரு நிலைமை. ஏழைகளுக்கு மாத்திரம்தான், பொருளாதார ரீதியாக ஏழைகளுக்கு மட்டும்தான் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்னு சொல்ல முடியாது. 2 விதமான கருத்து இருக்கிறது. அதில் ஒரு கருத்து என்னவென்றால், ஒரு பணக்காரன் பணத்தின் மேல நம்பிக்கை வைப்பான். அதனாலதான் இயேசு சொன்னார், ஊசியின் காதுல ஒட்டகம் நுழையிற மாதிரி ஒரு பணக்காரன் ரட்சிக்கப்படுறது கஷ்டம் அப்படின்னு சொன்னார் இயேசு. முடியாதுன்னு சொல்லல, கஷ்டம்னு சொன்னார். அதனால ஒரு பணக்காரன் அவன் ரட்சிக்கப்படுறது கஷ்டம். அதனால அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லி நேரத்தை பலத்தை வீணாக்கி கொண்டு இருக்க வேண்டாம். ஏழை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதை அவர்கள் கவனிப்பார்கள், கேட்பார்கள், ரொம்ப சுலபமாக ஏற்றுக்கொள்வார்கள். அதனால ஒரு பணக்காரன் பணத்தின் மேல நம்பிக்கை வைப்பான், தன்னை ஞானி என்று எண்ணுவான். ஒரு பணக்காரன் தன்னையே ஞானி என்று எண்ணுவான். அதனால ஒரு பணக்காரனை ரட்சிக்க வேண்டுமானால் ஆண்டவர் முதல்ல அவன் பணத்தை அவங்கிட்ட இருந்து கொஞ்சம் தற்காலிகமாக எடுக்கிறாரு.
அவனை பொருளாதார ரீதியாக தாழ்த்துறாரு, அதுக்கப்புறம் தான் அவனை ஆண்டவருக்குள்ள கொண்டு வருகிறார் என்றெல்லாம் கருத்துக்கள் இருக்கின்றன. அதிலே சில நேரங்களில் சிலருடைய வாழ்விலே அந்த கருத்துக்கள் உண்மையானதாக காணப்படுகிறது. ஆனால் கொர்நேலியை எடுத்துக்கிடுங்க. கொர்நேலி ஒன்றும் ஏழை கிடையாது. அவன் மிகப்பெரிய அரசு அதிகாரி. கொர்நேலியுக்கு தான் ஒரு முதல் புறஜாதியான், ரட்சிப்புக்குள்ளே வந்த முதல் புறஜாதி கூட்டம் கொர்நேலியினுடைய உறவினர்கள், குடும்பத்தார், நண்பர்கள். கொர்நேலி ஏழை கிடையாதே, அவன் நிச்சயமா பணக்காரன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால ஏழைகளுக்கு தான் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று நம்புகிற நம்பிக்கை, பொருளாதார ரீதியாக ஏழைகளுக்கு தான் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த கருத்து, அது சரியானதல்ல. ஏழைகளுக்கு நிச்சயமாக சொல்ல வேண்டும். அதில் அவங்க ஒருவேளை சுலபமாக சீக்கிரமாக அதை கேட்கலாம், சுலபமாக ஏற்றுக்கொள்ளலாம், அந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. பணக்காரர்களுக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். சகேவுக்கு ஆண்டவர் நேரடியாக சுவிசேஷம் சொன்னார்னு சொல்ல முடியாது. ஆனால் இயேசுநாதரை பற்றி அவனுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. அவன் வீட்டுக்கு போனார், அவன் வீட்டில் போய் தங்கினார். அவன் ஒரு பணக்காரன், சகேயு ஒரு பணக்காரன். அதனால் இயேசுநாதர் பணக்காரர்களையும் சந்தித்தார், பணக்காரர்களுக்கும் ஊழியம் செய்தார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தரித்திரருக்கு மட்டும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதுன்னு நம்ம இங்கே சொல்லப்படலை. தரித்திரர் தான் அதிகமாக சுவிசேஷத்தை கேட்கிறார்கள், அப்படி வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கூட்டத்தில் 5000 பேர் இயேசுநாதர்கிட்ட வசனத்தை கேட்க வந்தால் அதில் ஒரு 4000 பேர் தரித்திரர் தான் இருக்காங்க. எல்லா ஆசைகளையும் இழந்து விட்டாள், அவள் ஒரு ஏழைதான். ஆகையினால இயேசுநாதருடைய வசனத்தை கேட்டவர்களில் பெரும்பாலானோர் ஏழைகள் என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாமே தவிர, நடுத்தர வர்க்கத்துக்கு நிச்சயமாக வசனம் சொல்ல வேண்டும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை பணக்காரன் கூட காது கொடுத்து கேட்காம போகலாம் சுவிசேஷத்தை. ஆனால் நடுத்தர வர்க்கத்துக்கு நிச்சயமாய், நடுத்தர வர்க்கம் என்பது ஒரு பெரிய அளவு, அது எண்ணிக்கை உள்ள ஒரு கூட்டம். நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்ற விதத்தில், அந்த அணுகுமுறையில் அவர்களுக்கு நிச்சயமாக சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். அது காலத்தின் கட்டாயம். ஆமென்.